இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாதது அன்பு மட்டும்தான். அது நீங்கள் எங்கே போனாலும் அதில் மாற்று கருத்து இல்லைங்க. இந்த வீடியோவில் கூட ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை, ஒரு உருக்கமான சம்பவத்தை, மனிதனுக்குள், மனிதநேயத்திற்குள், ஒரு பாசத்திற்குள், இது நம்மளுடைய சொத்து கிடையாது. எல்லாம் நினைப்பான் இல்லையா, இது ஏன் சொத்து, இது ஏன் பொருள், இது எந்துன்றாங்கல்ல, அப்படி எதுவும் கிடையாதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழிக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாதியா, போனால் ஒன்றும் எதுவும் கூட வரப்போகிறதில்லை, இந்த பாசமும் அன்பு மட்டும்தான் வரும் அப்படின்னு ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் கேரளா பக்கத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த உண்மை சம்பவத்தில் பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடைசியில் இந்த 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 நான் சொல்ல போகிற அந்த சம்பவம் தான் இந்த வீடியோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். திரும்ப சொல்கிறது தான் இந்த பதிவு, இந்த நிகழ்ச்சியை நான் கேட்கும் பொழுதே ரொம்ப ஒரு உருக்கமாகிடுச்சு. ஒரு பெரியவர் கேரளா பக்கத்தில் ஒரு ஊர், ஒரு செம்மஞ்சேரி பக்கத்தில் ஒரு கிராமம்னு வச்சுக்கங்களேன். அங்கே காலையில் கடை திறக்கிறார். ஒரு முஸ்லீம் பெரியவர். அவர் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார். கொஞ்சம் மளிகை பொருள், பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, அது இது, அந்த ஊருக்கு தகுந்த மாதிரியான கொஞ்சம் பொருள் வச்சுருப்பார். ஒரு மிடிலான டவுன் அது. அப்போ ஒரு பையன் தூரத்தில் நிற்கிறான். ஒரு அரைக்கால் டவுசர் போட்ட ஒரு பையன், ஒரு 12-13 வயசு இருக்கும். ஒரு மாதிரி நிற்கிறான், பார்க்குறான் அந்த கடையை, அப்புறம் ஒதுங்குறான். இவர் தெரியுது, ஏதோ ஒரு வெளியூர் பையன் தெரியுது, நம்ம ஊர் பையன் இல்லை. பட் எங்கேயோ ஒரு பெருநகரத்துலேருந்து இங்கே வந்திருக்கானா என்னன்னு தெரியல. அவனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வந்தோடனே வரான். கல்லாவிலேருந்து ஒரு 10 ரூபா எடுத்து கையில் கொடுக்குறாரு. எனக்கு காசு வேணாம் அப்படின்றான். அவன் கண்ணை பார்க்குறாரு அந்த பெரியவர். அவனுடைய உதட்டை பார்க்குறாரு. கண்ணு பழஞ்சு போயிருக்குது, உதடை வெடிச்சு போயிருக்குது, அவனுக்கு வயிறு உள்ளே அப்படி தள்ளி இருக்குது. புரிஞ்சுக்கிட்டார். ஒரு பன் எடுக்கிறாரு. பன் எடுத்து கையில் கொடுத்தோடனே அந்த பண்ணை அவன் சாப்பிட்ற வேகம் இருக்குல்ல, ஒரு ஓரமாக உட்காந்து பிச்சு சாப்பிட்றான். உட்காந்து அப்படி பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு, பசியோடைய கொடுமை எல்லாருக்குமே தெரியுங்க. பசியோடைய கொடுமை அறியாதவர்கள் யாருமே கிடையாது. இவர் இந்த முஸ்லீம் பெரியவர் அந்த கொடுமையை அனுபவித்தவர். அந்த அப்துல் அதை அனுபவித்தவர். அந்த பையனுடைய கண்ணில் பார்க்குறாரு. அவர் மனசு தாங்கலை. வீட்டில் ஒன்றும் சமைக்கலை. மறுபடியும் ஒரு பண்ணை எடுத்து நீட்டுறாரு. அதையும் வாங்கி சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னே அந்த பெஞ்சில் ஏறி உட்காருன்றார். முதல்ல சாப்பிட்டான், பசியாரட்டுன்னு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறாரு, குடிக்கிறான். அவங்க வீட்டு அம்மா டீ போட்டு கொண்டு வராங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் கொண்டு வான்றார். கொண்டு வந்த அந்த டீயை ஆற்றி அவங்ககிட்ட கொடுக்கும் பொழுது அந்த பன்னும் டீயும் சாப்பிட்டு அவனுடைய முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி. திரும்ப எந்த ஒரு தம்பி, ஊருக்கு போனோமா நீ? நான் ஊருக்கு பஸ் ஏற்றி அனுப்பட்டோமா? எங்கேருந்து வர நீ அப்படின்றாரு. அவன் ஒரு பகுதியை சொல்கிறான். டவுன், மிக தொலைவில் உள்ள ஒரு பகுதி, வயநாடு கிட்டே இருக்கிற ஒரு பகுதி. அப்படியே கேட்குறாரு. கேட்டுட்டு, என்ன உனக்கு அப்படின்றாரு. எனக்கு அப்பா கிடையாது, சமீபத்தில் தான் அம்மா இறந்து போயிட்டாங்க, சொந்த பந்தம் யாரும் கிடையாது. ஒரு 4 வீட்டில் போயிட்டு நான் சோறு கேட்டேன். 2 நாள் போட்டாங்க. 3ஆவது நாள் வெளியே பூட்டை போட்டு உள்ளுக்குள்ளேயே இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, யாரும் என்னை கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. நான் அப்படியே கால்நடையாக நடந்து வந்துட்டேன் அப்படின்னா அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு, இங்கேயே தங்கி இங்கேயே வேலை செய்து இங்கேயே சாப்பிட்றியானோடனே அவன் முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம், அப்படி ஒரு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அப்படி பார்க்குறான் அவரை, பெரியவரை. அது சில பேர் பார்த்தோன்னே நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ நீங்கள் குழந்தைகள் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. குழந்தைங்க இந்த நபர் நல்லவராக கெட்டவரான்னு கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓரளவு குழந்தைங்க கிட்ட போகாதுங்க, இது தப்பான நபர் அப்படின்னு. அதே போல் தான் சிறுவர்களுக்கும் தெரியும், இந்த நபர் தப்பானவர், இந்த நபர் பாசமானவர்னு. அந்த பெரியவரை கண்ணில் அவ்வளோ ஒரு பாசம் தெரியுது. இவனுக்கு ஏறக்குறைய அவங்க அப்பா, அவங்க தாத்தா, ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் மாதிரி அவனுக்கு புரியுது. வேகமாக தலையாட்டுறான். வாண்டுறாரு. சட்டை இல்லை, ஒரு டவுசரை முடி போட்டு வச்சுருக்கா, அதுக்கு பட்டன் கூட கிடையாது. பின்பக்கம் ஒரு ஓட்டை. முதல்ல போயிட்டு நீ குளிச்சுட்டு வான்றார். அவர் குளிச்சுட்டு வான்னு மனைவி கிட்ட சொல்கிறாரு. சொன்னோடனே, நம்ம வீட்டில் ஒரு புது விருந்தாளி, ஒரு பையன், இந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறார். சொன்னால் அவங்க சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அவன் போய் ரொம்ப தயங்கி அந்த ஒரு தடுப்புக்கு பின்னாடி போய் குளிக்கிறான். காரணம் புது இடம், புது இதுவாக அப்படின்னு தைரியமாக கூடி சுடு தண்ணியில் குளிக்கலையான்னு வேணான்றான். குளிச்சு முடிச்சுட்டு வரனோடனே அவர் தன்னுடைய மகன், இறந்து போன மகனுடைய அந்த அரைக்கால் டவுசரையும் சட்டையும் எங்கேருந்தோ தூசு தட்டி எடுக்கிறாங்க. ஏறக்குறைய மகன் மாதிரியே அவனை பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஒரு பாசம் எங்கேயோ இதுவாகுது. அந்த வயதை ஒத்தனை ஒரு பையன் பார்க்குறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு தோட்டிக்கிட்டு இப்படி வெக்கப்பட்டு நிற்கிறான். அந்த அரைக்கால் சட்டையும் டவுசரையும் கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறாரு, முஸ்லீம் பெரிய பாய் சொல்கிறாரு, ராசா நீ பழைய துணி கொடுக்குறேன்னு இப்போ நினச்சிக்கோனா, இப்போ போட்டுக்கா, உனக்கு கடத்தரு கூட்டு போய் நான் புது துணி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லை வாப்பான்னு சொல்லிடுறான் அவன். இல்லை வாப்பா, இது எனக்கு போதும் அப்படின்னு அவங்க முகத்தில் அப்படி, அந்த அம்மா முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு. செய்கிறான், வேலை செய்கிறான்.
அதாவது இது வந்து கையால் இட்ட வேலையை தலையால் செய்வதுன்னு அப்படி செய்கிறான். காரணம் என்னென்னா பாசம். ஒரு அப்பா அம்மா இல்லை, சொந்த பந்தங்கள்லாம் கதவை பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. திக்கற்றவனுக்கு தெய்வம் துணைன்ற மாதிரி திக்கற்றவன் எங்கேயோ திக்கு தெரியாமல் போன ஒரு தெய்வம் வந்து நம்ம முன்னாடி நிற்குது அப்படின்ற ஒரு இது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. பாசம். அவங்க கண்ணில் வந்து எந்தவித சுயநலமும் தெரியல, அவங்க கண்ணில் வந்து எந்தவித கொடூரமும் தெரியல. அந்த பெரியவர் கண்ணிலையும் அவங்க மனைவி கண்ணிலையும் அவ்வளோ பாசம் தெரியுது. அவன் பாறான், அந்த கடையில் வேலை செய்கிறான், இது பண்ணுறான், பொருள் வாங்கிட்டு வரான், செய்கிறான், தலையாளிட்டு வேலை செய்கிறான், அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணுறான். ஏறக்குறைய அவன் புள்ள மாதிரியே வளர்கிறான். வளர்ந்த உடனே 15 நாளைக்கு முடிஞ்ச உடனே ஒரு 15 நாள் ஊதியத்தை எடுத்து அவன் கையில் கொடுக்குறாரு. அவர் முஸ்லீம் பெரியவர் கொடுக்குறாரு. இது என்ன வாப்பா அப்படின்றான். வந்து நீ 5 நாள் வேலை செஞ்சலடா, வச்சுக்கோ, நீ போவ, கடத்தருக்கு போவ, சினிமா பார்ப்ப, இது பண்ணுவேன், உனக்கான கூலி இது. நான் சோறு போடுறேன், இதெல்லாம் பண்ணுறேன், கூலின்னு ஒன்று இருக்குல்ல. குரானில் சொல்லப்பட்டது தான், உடைப்பினுடைய அந்த ஈரம் வேர்வை காய்வதற்கு முன் அவனுடைய கூலியை கொடுத்துருன்னு. அதுமாதிரி உன் வேர்வை, இந்த வேர்வையில் இருந்த காசுன்னு எனக்கு இது வேணான்றான். இதை விட வேறு என்ன வேணுன்றான். தங்கிறதுக்கு இடம், புள்ள மாதிரி பார்த்துறீங்க, சோறு, நான் செய்கிற வேலை, இந்த காசை வச்சுக்கின்னு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வச்சுங்கன்றான். அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. பார்க்குறாரு அவனை ஒரு நிமிஷம். முதல் முறையாக பணத்திற்கு ஆசைப்படாத ஒரு பையனை பார்க்குறாரு. வந்து நான் எங்கேயும் அதெல்லாம் எனக்கு போக தெரியாதுன்றான். இப்படியா அந்த காலங்கள் ஓடுது, இதுவாகுது. ரொம்ப நம்பிக்கையான ஒரு பையனாக ஆகிறான். அந்த கடையை தான் சொந்த கடை மாதிரி பார்த்துக்கிறான். அவர்களை சொந்த அப்பா அம்மா மாதிரி அவன் பாவிக்கிறான். இவங்களுக்கு வந்து ஒரு மகன் அப்படி ஒரு பார்க்குறாங்க. காலங்கள் ஓடுது, ஆரம்பிக்குது, வளர்றான், ஒரு கொஞ்சம் இதுவாகிறான். கடையை ஃபுல்லாக அவன் தான் எடுத்து டேக் ஓவர் பண்ணுறான். அவர் ஓரமாக உட்கார வச்சிடறான். சரக்கு போடுறதுலேருந்து சரக்கு வர்றதுலேருந்து அதுக்கு ஏறக்குறைய வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷன் ஸ்டோராகவே மாற்றிடுறான். சின்ன சின்ன ஊர்கள்லேருந்து வாங்கி வர அளவுக்கு ஒரு மெத்த வியாபாரியாக அவரை மாற்றின அந்த கதையை கொஞ்சம் விரிவுபடுத்துகிறான். காலம் ஓடுது, ஒரு 12-13 வருஷம் ஆகுது. ஆன உடனே ஒரு விடுதலைக்கான பருவம் வருது. என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறான்னு கேட்குறாரு. அவரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த அம்மாவும் பார்க்குறாங்க. என்ன குமார் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே ஒரே ஒரு ஆசை அப்படின்றான். அதாவது அந்த முஸ்லீம் பெரியவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறாரு. இவனுடைய வாழியிலிருந்து வருகிற முதல் வார்த்தை ஆசைன்ற ஒரு வார்த்தை. இது வரைக்கும் எனக்கு இது வேணுமா அப்படின்னு நான் ஆசைப்பட்டதில்லை. இது வேணுமா எனக்கு வேணான்ற ஆசைன்ற ஒரு வார்த்தையே வராது. எல்லாருக்கும் தெரியும் இல்லை, நான் அல்வா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, மீன் குழம்பு கொடுத்தா ஆசையாக இருக்குது, நான் வந்து இதுக்கு போனால் ஆசையாக இருக்குது எப்படின்னு சொல்லுவாங்க. இவன் எதுவுமே கிடையாது. வந்து ஒரு என்ன சொல்கிறது, சில ஏறக்குறைய அப்படி தான். ஒரு கோவிலில் ஆடுங்களை வந்து பெராத்தி விடுவாங்க. வந்து அந்த கோயிலை சுற்றியே தான் இருக்கும். வந்து வேறு எங்கேயும் போகாது, நீங்கள் எங்கே வரட்டுனாலும் போகாது. அது மாதிரி இவன் இந்த கடை பாயோட வீடு, பாப்பாவோட அவன் அம்மா, இதுக்குள்ளே தான் இருக்கிறான். அவன் ஆசைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். சிரிச்சு போகிறாரு, மகிழ்ச்சி ஆகிடுறாரு. அவர் வந்து மகிழ்ச்சி ஆகிட்டு எங்கே போனான்றாரு. நான் வந்து சென்னைக்கு போனோம் அப்படின்னா. எதுக்குன்னு இல்லை, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு திரைப்படத்துக்கு போகணும், அங்கே சினிமாவில் நடிக்கணும், ஒரு பெரிய ஆள் ஆகணும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை வைப்பேன். இது எப்படா வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்னா நான் பார்ப்பேன் நான் சின்ன வயசுலேருந்து. ஆனால் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க, இப்போ எனக்கான வயசு வந்துருச்சு, ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. உனக்கு யார் அங்கே தெரியுன்ற, யாரையும் தெரியாது அப்படின்னு. சரி, உன் ஆசை ஒரு மகனா நின்று கேட்குற, இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. நாங்கள் கூழோ பழுதோ பிரியாணியோ எது சாப்பிட்டாலும் நீ அதையும் சாப்பிட்ற, அப்படியேப்பட்ட நீ கேட்குற அப்படின்போது, திருவல்லிக்கேணியில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு மேன்ஷன் வச்சுருக்காரு, நீ அங்கே போய் தங்கிக்கணும் ஒரு சீட்டு கொடுக்குறாரு. செல்ஃபோன்லாம் இல்லாத காலகட்டம். சீட்டு கொடுக்குறாரு. ஒரு தொகை, அவனுடைய உழைத்த சம்பாத்தியத்தை என்ன பண்ணுறாருன்னா, இதாங்க முக்கியமான விஷயம், அவனுக்கான சம்பளம் இருக்குல்ல, அதை இது வரைக்கும் வாங்கவே மாட்டேன்றான். இடையிலையும் கேட்குறாரு, வாங்கவே மாட்டேன்றான். அதை வந்து ஒரு சேமிப்பாக வச்சுருக்காரு. அவன் இத்தனை காலம் உடைத்த அந்த சம்பளத்தை சேமிப்பாக வச்சுருக்காரு. அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட மொத்தத்தையும் கொடுக்கக்கூடாதுல்ல, குறிப்பிட்ட தொகையை எடுத்து கொடுக்குறாரு. நீ முயற்சி பண்ணு ராஜா, உனக்கு அங்கே சரிப்பட்டு வரல, உனக்கான சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அது பெரிய உலகம், சினிமா உலகம் வந்து சாதாரணமாக கிடையாது. வந்து அங்கே இருக்கிற வாரிசுகளுக்கே அங்கே திணறி போகிறாங்க, சினிமாவுடைய வாரிசுகளே திணறி போகிறாங்க. நீ முயற்சி பண்ணு, வாய்ப்பு இல்லைன்னா நீ திரும்ப வந்துடு, என்றைக்காக இருந்தாலும் இது உன் கடை தான், இங்கே வந்துடுன்றார். போகிற இதுவாயிரம் 2-3 லெட்ரு வருது. அதுக்கப்புறம் வந்து கடித தொடர்பு இல்லாமல் போகுது. அவர் தன் நண்பருக்கு கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே வந்து ஒரு 10 நாள் இருந்தால் அதுக்கப்புறம் அவன் கிளம்பி கோடம்பாக்கம் போயிட்டான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்பே இல்லை. அவர் டெய்லியும் அந்த வழியை பார்க்குறாரு, பேருந்தை பார்க்குறாரு. அவன் எப்போ வருவான்னு தெரியல, எந்த தொடர்பு என்னக்குன்னு தெரியல. எங்கேயோ ஒரு அனாதையாக வந்தவன் அனாதையாக திரும்பி போயிட்டானே,
ஒரு அப்பா அம்மான்ற ஒரு மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய விதையை அந்த அம்மா ஏறக்குறைய சிக்காயிடுறாங்க அவங்க அந்த பாசத்தில். அவன் வருவானான்னு கேட்குறாங்க, வருவானான்றாங்க. நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன்ட்டு அவ்வளோ பெரிய மெட்ராஸில் எங்கே போய் தேட முடியும்னு அவங்க வந்து தவிக்கிறாங்க. சில தெரிஞ்ச அந்த ஊரில் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்களே, எங்கே தங்கியிருக்கேன், நான் டி நகரில் இருக்கிறேங்க, இதுவில் இருக்கிறேங்கன்னா இது மாதிரி ஒரு பையன் ஏங்க அதுவே பெரிய கடலுங்க அது. குமாரன்னு ஒரு பேரை வச்சுன்னு அங்கே எப்படி தேட முடியும்? எத்தனை குமார் இருக்கான்? ஆயிரக்கணக்கான குமார் இருக்கான். எந்த ஏரியாவில் இருக்கான்னு பர்டிகுலராக அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? கோடம்பாக்கன்னு ஒரு கெஸ் பண்ணி சொல்கிறீங்க, அது சினிமானோடனே கோடம்பாக்கன்றீங்க. கோடம்பாக்கம் மட்டும் சினிமா கிடையாது, வடபழனி, சாலிகிராமம், வலசரவாக்கம், நெசப்பாக்கம், ராமவரம் அப்படின்னு அவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கார். இவருக்கு ஒரு கட்டத்தில் இதுவாகிடுறாரு. இனிமேல் வருவானா இல்லையா, அங்கேயே செட்டில் ஆகிட்டானா, எப்படி இருக்கானே தெரியல, ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு போஸ்ட் கார்டு வந்துட்டுருக்கோம், அது கூட நின்று போச்சு. இந்த நேரம் இவரால் வியாபாரம் பண்ண முடியல, வயதும் ஒரு பக்கம் ஆகுது. அந்த என்ன சொல்கிறது, ஒரு கட்டத்தில் பாசம்னுவாங்களே, அது வந்து அடுத்த பிஸ்னஸை போக தோணலை. எதிரில் ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்காரர் வந்து ஒரு நாள் பேசுகிறாரு, பாய் கடையை உங்ககிட்ட கொடுத்துடலான்னு இருக்கிறேன், நாங்கள் வேறு ஊருக்கு போகிறோம், அப்படியே சரக்குலாம் இருக்குது, இந்த கடையை வச்சு இன்னொரு கடையை ஓட்டிங்க நீங்கன்னு சொல்லி சாவியை கொடுத்து ஒரு தொகை கேட்குறாரு. இல்லை அவரை பெரிய தொகைக்கு நான் எங்கெங்கே போவேன் அப்படின்றார் அவர். அப்படியா, வேறு யாருக்கிட்டும் கொடுக்குறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க வந்து, இது மாதிரி ஒரு 15 லட்சம் நம்மக்கிட்ட இருக்குன்னு. அது நம்ம பணம் கிடையாது. அவர் சொல்கிறார் வந்து, அது நம்ம பணம் கிடையாது, நமக்கு பிள்ளைக்கு பிள்ளையா வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாக இருந்தான் பாரு குமார், அவன் 12 வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் அவனுடைய சேர்த்த அந்த உழைச்ச காசு அதெல்லாம் மன்னிக்க மாட்டார், அது நம்மளுடைய காசு இல்லைன்ற. ஒரு கட்டத்தில் அவன் இது பண்ணுறாங்க, வந்தானா திருப்பி கொடுத்துருவான், நாம் கொடுங்கன்றாரு. அந்த எதிர்கடைக்காரர் வந்து, உங்களுக்காக நான் கம்மியாக கொடுக்குறேன், அந்த கடை வாடகை, அந்த கடையை நான் கம்மியாக கொடுக்குறேன், சரக்கு கூட காசு வேணான்றாரு வந்து, வேறு யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை பாயின்றாரு. ரைட்டு ஓகேன்னு வாங்கிக்கிறாங்க. வாங்கி அவருக்கு வந்து ஏதோ ஒரு மனசு உறுத்தலாகவே இருக்குது, இது நம்ம பணம் கிடையாது, நம்மக்கிட்ட அது என்ன ஆனானே தெரியல, இந்த பணத்தை தொடர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு கொடுத்துட்றாரு. கொடுத்து முடிச்சு காலங்கள் உருண்டு போகுது. இவர் அதே நினைப்பில் இருக்கார். ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ஒரு பஸ்ஸு வந்து நிற்குது, அந்த ஊருக்கான பஸ்ஸு. ஒரு உருவம் இறங்குது, தாடியும் பரட்டத்தலையும் ஒரு மாதிரியான இதுவும் இறங்கி ஒரு அழுக்கான ஃபேண்ட்டோட இறங்கி வரும்பொழுதே கண்டுபிடிக்கிறார் குமார்னு. நான் தடுக்குது, ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறாரு. என்னடா கோலம் அப்படின்றாரு வந்து. அவன் கண்ணீர் விட்டு அழறான், அப்பான்னு கதறான், வாப்பான்னு கதறான். அந்த அம்மா வந்து அழறாங்க, அடிக்கிறாங்க. படுபாவி, நான் என்னடா வச்சுருந்தேன், என்னடா இப்படி ஒரு கோலமாக வந்திருக்கிற, வாடான்னு சொல்லி அவனை தட்டி இது பண்ணி சாப்பிட கொடுத்து என்னன்னு கேட்கும்பொழுது, நான் ஒழுங்காக சினிமா அதுக்கு தான் போனேன் வாப்பா, நீங்கள் சொன்ன இடத்துல கொஞ்ச நாள் தங்கினேன், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிடச்சாங்க, நான் வேறு ஒரு இடத்துல போய் தங்கினேன், ஒரு தீராத ஒரு கொலை குற்றத்திற்காக நான் உள்ளே போயிட்டேன், தீராத பழியினால். நான் கிடையாது, நான் ஜெயிலில் இருந்தேன், அதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் நான் தண்டனை அனுபவித்தேன். ஒரு சிறையில் இருந்தவன் அப்படின்றதுக்காக உங்கள் பேர் கெட்டக்கூடாதுன்னு நான் பார்த்தேன் நான். ஆனால் என்னால் அங்கே வெளி உலகத்துலேயும் வாழ முடியல, உங்களை பார்க்காம என்னால் தூக்கம் கிடையாது. நான் தினமும் வந்து 2 மணி நேரம் தான் தூங்குவேன், இங்கே தான் முழுக்கணும் ஓன்னு அழறாங்க. நான் வந்து ராஜா மாதிரி வச்சுருந்தேனே உன்னை அப்படின்னு அழறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியே அவன் பார்க்குறான், நீ வேலை செஞ்சதுக்கான காசு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வேப்பா, நீங்கள் வச்சுங்க அப்படின்றான். ஒன்றும் வேணாம் வச்சுங்க, நீ என்ன பண்ண போகிற, நான் எங்கேயாவது போய் படைச்சிக்கிறேன், ஒன்றும் வேணாம், சரி கடையை பார்த்துக்க அப்படின்றாரு. என்ன கடையை பார்த்துக்குது, எதிர்கடையை பார்த்துக்க அப்படின்றாரு. எதிர்கடையை நான் ஏன் பார்த்துக்கணும் அப்படின்றாரு. உன் கடைடா அது அப்படின்றாரு. ஏன் கடையா அப்படின்னு. உன் கடை தான் அது, நுணுக்கு நீ மாதம் வாரம் உன்னுடைய உழைப்பில் நான் நீ வானா வாப்பா வச்சுக்கன்னு சொன்னல, அந்த காசை நான் தனியாக சேர்த்து வச்சு அது ஒரு 12-13 லட்சம் கிட்ட வந்திருக்குது. அந்த பணம் உன்னுடைய பணம், அந்த பணத்தில் தான் அந்த காசையும் அங்கே இருக்கிற அந்த பொருளையும் வாங்கியிருக்கிறேன். அது உன் கடன், அது உங்கள் கடை வாப்பா, எனக்கு உங்ககிட்ட நீங்கள் அந்த என் காசு இருக்கிறதே எனக்கு மனசில் நினைப்பே இல்லை, அது இல்லாமலே போகட்டும், நீங்கள் வச்சுக்கின்றாரு. நிமிர்ந்து அந்த போர்டை பாருன்றார். போர்டை அப்படி பார்க்குறான், பார்த்தா இவனுடைய பேர் வந்து போர்டில் இருக்குது, அந்த கடையோட பேர். அப்போ உன் கடை தானேடா அது, உன் கடை தானேன்றாரு. காலில் விழுறான், 2 பேர் கால்லையும். என்னை பெத்த அப்பா அம்மா இருந்தால் கூட இந்த அளவுக்கு என்னை பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். நான் தழுத்தழுத்து போகுது. அவர் எழுந்து நிறுத்துறாரு. ஒன்றுமே கொண்டு போகிறதில்ல இங்கே, உன் உழைப்பை நான் ஏன் எடுக்கணும், அந்த கடை விலைக்கு வரும்பொழுது முதல்ல கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஏன்னா உன் காசு. அப்புறம் உங்கள் அம்மா சொன்னாங்க, சொன்ன பிறகு தான் அது உன் கடையாக மாறிச்சு, இந்த கையில் பத்திரம்னு கொடுக்குறாரு. அவன் நெகிழ்ந்து போகிறான். இது ஒரு நிஜ சம்பவம். இதில் சொல்லப்படுகிற விஷயம் என்னென்னா, யாராக இருந்தாலும் அவர்களுக்கானதே போய் சேரும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதே போல் அந்த பெரியவர் இருக்கார்ல, அவருடைய அந்த நேர்மை இருக்கு இல்லைங்களா, அதுதான் மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிடுச்சு. என்ன இருக்குது காசு பணம் அப்படின்னு,
அவன் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டான். செல்மத்திற்கும் இனி உங்களை விட்டு போக மாட்டேன் நான். நீங்கள் தான் என்னுடைய ரியல் அப்பா அம்மா. நாங்கள் தான் உங்களுடைய மகன். உங்களுக்கு நான் தான் பார்த்துப்பேன். நான் எக்காலம் கண்டாலும் சரி உங்களை நாங்கள் தான் வச்சுருப்போம், உங்களை மடியில் வச்சு தாங்குவேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு சொன்ன அந்த சம்பவம், இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.